திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே இளைஞர் படுகொலைக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மதுபான கடைக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகிலுள்ள அருமந்தை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். கட்டிட தொழிலாளியாகவும் பகுதி நேர ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்த அவர் இன்று காலை அங்குள்ள டாஸ்மாக் கடை அருகே தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையால் இதுபோன்ற குற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதாக கூறி அதை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சடலத்தை எடுத்து மறியல் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த மறியல் கைவிடப்பட்டது. பேங்க் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அந்த இடத்துல நடுவுல போயிட்டு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்காங்க சார். இதனால தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனை சார். ஆம்பளைங்க வாங்குற சம்பளத்தை அப்படியே எடுத்துன்னு வந்து ஒயின் ஷாப்ல கொடுத்துட்றானுங்க. ஃபுல்லா குடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரே அம்முக்கெல்லாம் ஒரே சண்டை, பொம்பளைங்க போட்டு அடிக்கிறது, வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் இவன் செத்துவான் கூட சார், செத்துவான் கூட வீட்டுல இருக்கிற சாமான்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பான் சார். வச்சுட்டு குடிச்சு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். ஒயின் ஷாப்ல தான் சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க. அடிச்சிருக்கிறாங்க, யாரோ அடிச்சு உரிச்சு காட்டி ஒயின் ஷாப் உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க சார். ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குது. கேட்டா எவனுமே இல்ல சார். அருமந்திலேயே 3-4 ஒயின் ஷாப் இருக்குது. இந்த ஒயின் ஷாப் பற்றக்கூடிய ஒரே பிரச்சனைக்குரிய ஒயின் ஷாப்பா இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நடந்து வருது. இன்னைக்கு பெரிய ஒரு சம்பவம் நடந்துருக்குது. ஒருத்தர் மண்ணை அடிச்சு சாவடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. இதை கண்டித்து மக்கள்லாம் வெறும் போராட்டம் நடத்துறாங்க, எதுவும் பண்றாங்க. ஆனா கூட இந்த ஒயின் ஷாப் தொடர்ந்து கவர்மெண்ட் நடத்திக்கிட்டே வருது. இதை கண்டித்து போராட்டத்தை இந்த ஒயின் ஷாப் மூடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே மறியல் போராட்டம் நடத்தும்.